நீ நம்ம வில்லேஜ் கிச்சனில் ரிப்ஸ் பாபிக்யூ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தக்காளி சாஸ் எடுத்துக்கலாம். சாஸ் கொஞ்சமாக சொன்னோன்னே லவங்கம் சேர்த்துக்கோங்க. லவங்கம் சேர்த்துன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாஸ் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இதெல்லாம் கலந்தானே கொதிக்கிற சாஸில் எடுத்து சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சாஸும் கலந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட அப்புறம் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கானோடனே ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது பேர் தாங்க ரிப்ஸு. இது தான் நம்ம இன்றைக்கி ரிப்ஸ் பாபிக்யூ செய்ய போகிறோம். மிளகா பொடியாக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. உப்பு தூவிட்டு அது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கோங்க. ரெண்டு பக்கமாக உப்பு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணி கட்டிக்கோங்க. புதினாவை கிள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நூலுக்கு நடுவில். நல்லா அடுப்பை நல்லா மூட்டி அனல்லே வேக வைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி சுற்றி அனல்லே வேக வைங்க. நல்லா வேக வைக்க போகிறோம். நெருப்பு போடாமல் நல்லா அனலில் மட்டுமே வேக வைக்க போகிறோம். நம்ம இது கூடவே கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்துக்கோங்க. கறி பாதி வெந்தவொடனே நம்ம ரெடி பண்ண சாஸை கறியில் தடவிக்கலாம்.
சொல்லி வழிகாட்டு. நல்லா இதுமாதிரி தடவி வேக வைங்க. எப்போ அவங்க எப்போ சமையல் டைம் அப்போ வந்து ஒரு மேட்ச் கூட கொடுத்துருவேன். நான் போய் கூட கேட்டு கறி நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். கறி எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் பார்க்கும்போது இந்த மாதிரி எலும்புலேருந்து கறி தனியாக பிரிஞ்சு வந்தால் கறி வெந்துடுச்சுன்னா அந்த டைம் நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்டார்டிங் வச்சுருந்தேன். நம்ம சைட்லாம் இந்த மாதிரி ஹோட்டல் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆனால் இதுவரை சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்டா. நானும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா. இதுமாரி நான் எப்பயும் சாப்பிட்டதில்லை. நம்ம சைடு ஹோட்டல் கூட எங்கேயும் செஞ்சதில்லை இந்த மாதிரி. சூப்பராக இருக்குடா. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கீங்களா? நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சூப்பராக தானே இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது.